திருச்செந்தூர்ல பல அதிசயங்கள் நடந்திருக்கு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1648ஆம் ஆண்டு அங்க நடந்த ஒரு அதிசயத்தை தான் நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேங்க. 1648ஆம் ஆண்டு டச் மக்கள் வந்துட்டு திருச்செந்தூரை முழுசுமா சூறையாடிட்டு அங்க இருக்கக்கூடிய கோயில்ல பொன் பொருள் எல்லா சிலைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. முக்கியமா சண்முகருடைய சிலையையும் நடராஜருடைய சிலையுமே அவங்க எடுத்துட்டு கப்பல்ல இலங்கையை நோக்கி போயிட்டாங்க. அவங்க கப்பல்ல போய்கிட்டு இருக்கப்போ கடல்ல மிகவும் புயலும் சூறை காற்றும் வீச ஆரம்பிச்சிச்சு. கப்பல் இன்னும் கொஞ்சம் கூட தாங்காது, இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா கண்டிப்பா கவிழ்ந்துடும் அப்படின்னு அங்க இருக்கவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை இது இறைவனாலதான் நடக்குதோ அப்படின்னு பயந்து இறைவனுடைய சிலையை மட்டும் எடுத்து வெளியில போட்டுட்டாங்க. அந்த சமயத்துல திருநெல்வேலியில வடமலையான் பிள்ளை அப்படிங்கிற கவர்னர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு. அவருடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றி கடல்ல ஒரு இடத்துல எலுமிச்சை பழமும் அதற்கு மேல கழுகும் பறந்துகிட்டு இருக்கும், அங்கதான் என்னுடைய சிலை மிதந்துகிட்டு இருக்கு, என்னை மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு உடனடியா மீனவர்கள் படையோட கிளம்பி போயிட்டு மீனவர்களோட உதவியோட சிலையை மீட்டு கொண்டு வந்து திருச்செந்தூர்ல வச்சிடுறாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களையும் வரலாற்று கதைகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நிஷா செல்வராஜோ ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து எந்த கோயிலை பத்தி பேசணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.